ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சம்பா ரவா கேசரி ப்ரிப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ சம்பா ரவா கேசரிக்கு நம்ம வந்து 1/2 கப் வந்து நான் சம்பா ரவா எடுத்திருக்கேன். ஸோ 1/2 கப் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கப் வந்து ஒரு 2 பேர் 3 பேர் வந்து சாப்பிட்லாம். ஸோ 3 கப் அளவுக்கு வரும். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து அதை நம்ம வந்து ஊற வச்சுக்கணும். நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டோம், இல்லை 1/2 அன் ஹவர் 15 மினிட்ஸ் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து ரவை வந்து நல்லா குக் ஆகும். ஸோ வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 1/2 கப்புக்கு நான் 2 கப் தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த கப்பில் வந்து எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 4 மடங்கு தண்ணி எடுத்துக்கணும். ஸோ நிறைய தண்ணி எடுக்கும். இப்போ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி நல்லா ஃபுல்லாக வந்து சுண்டி வரட்டும். சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து 1/2 கப் சுகர் சேர்த்துக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ரவை எடுத்துக்கிறீங்களோ சேம் குவான்டிட்டி வந்து சுகர் சேர்த்துக்கணும். நான் 1/2 கப்புக்கு 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். அப்போ தான் என் ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு அந்த ரவையில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ இந்த சுகர் சிரப் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிட்டு வர வரைக்கும் ஸோ நம்ம அப்படியே வந்து ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் ஃப்ளேமை ஹைலே வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிட்டு வரும்போது நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நெய் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டேன். நெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா அதை ஸ்டிர் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு வரும். ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு ஒன்றோட ஒன்று ரவை பார்த்திங்கன்னா ஒட்டாமல் பளபளன்னு வர வரைக்கும் நம்ம அதை ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் இருக்க தண்ணி, சுகர் சிரப்பு இது எல்லாமே வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு டோட்டலாக கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிட்டு அப்படியே ரவை பார்த்திங்கன்னா பளபளன்னு நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது அது தனியாக உதிர்ற அளவுக்கு வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். பேனில் பண்ணுறது இருந்தால் நீங்கள் வானலில் பண்ணுறீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டிர் பண்ணிக்கணும். ஸோ பேனில் பண்ணுறதுனால அது நம்மளுக்கு ஒட்டாமல் வரும், நெய் சேர்த்துருக்கறனால. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது அந்த ரவை பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பளபளன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு பிசு பிசுன்னும் இருக்காது. குட்டீஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாேருக்கும் இந்த ரவை கேசரி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.